இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 24 மூன்றாவது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான். அவனே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மாத்திரமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி எனில், கர்த்தருடைய பர்வதம் எனப்படுவதும் கர்த்தருடைய ஸ்தலம் எனப்படுவதும் கர்த்தர் குடியிருக்கக்கூடிய இடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய ஒரு இடம். சீயோன் மலையின் மேல் வாசமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவானவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அசைவாடுகின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்ல விரும்புகிறவர்கள் பரலோக